சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வர எபிசோட்ல நம்ம சத்யா இருந்துட்டு ரேகா கிட்ட போயிட்டு, ரேகா அக்கா வந்து தான் இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும், அதுக்காக நம்மளால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நம்ம சப்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்யா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய கல்யாணத்துக்கு மறுப்பை அக்கா ஒரு வாரத்தை கூட சொல்லவே இல்லை. அதனால தான் நான் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன். அது மட்டும் காரணம் கிடையாது, என்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்தது என் அக்கா மட்டும்தான். எங்களுடைய படிப்புக்காக அதனுடைய படிப்பு அது தியாகம் செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சத்யா, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை நீ ஏற்றுப்பியா? அதுக்கப்புறம் அதை பார்த்ததுக்கப்புறமா என்னை வேண்டானலாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா கூட ஒத்துப்பார், ஆனால் என் அம்மா கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டாங்க. என் அம்மாவை நீ பார்க்குறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காட்டு, நான் பார்க்குறேன் ரேகா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சத்யா இருந்துட்டு யாராக இருக்கோம், ஏன் ரேகா இவ்வளோ பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா ரேகா காமிச்ச ஃபோட்டோ நம்ம சிந்தாமணியோடது. அதை பார்த்தோன்னே சத்யா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இவங்களுடைய ஃபோட்டோ உங்ககிட்ட இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இவங்க தான் என்னுடைய அம்மா, இவங்க பண்ணுற எந்த விஷயமும் பிடிக்காமல் இருக்கிறதுனால தான் நான் என் அப்பாவை கூட இருக்கேன், என் அப்பாவும் எங்கள் அம்மா விட்டு பிரிஞ்சது காரணமும் இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.